எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏன் வரிசை ஏற்படுகின்றது? இது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெளிவுபடுத்தினார். World Education Fair 2026 entrance free, register now. புதன்கிழமையே புதிய QR கோட்டா முறை ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் தற்போது நாம் சனிக்கிழமையே ஆரம்பித்துள்ளோம். நாளை எரிபொருளை நிரப்பினால் அதற்கு அடுத்த நாள் புதிய எரிபொருள் கோட்டா கிடைக்கும் என மக்கள் எண்ணுகின்றனர். அவ்வாறு எரிபொருள் கிடைக்காது. சனிக்கிழமையே புதிய கோட்டாவை வழங்கினோம். எனவே அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமையே அடுத்த வாரத்துக்கான கோட்டாவை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே யாரேனும் ஒருவர் அவ்வாறு எண்ணிக்கொண்டு நீண்ட வரிசைகளில் காத்திருந்து அசௌகரியங்களை எதிர்நோக்குவாராயின் அதில் எவ்வித பலனும் இல்லை என்று கூற வேண்டியுள்ளது. நேற்றிரவு முதல் இன்று காலை வரை 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் புதிய QR கோட்டா முறைக்காக விண்ணப்பித்துள்ளனர். QR பிரச்சினை 190% தீர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் QR முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலும் தொழில்நுட்ப பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஒரு வார காலம் சென்றது. நேற்று ஒரு கப்பல் வருகை தந்தது. எதிர்வரும் 21, 22 தேதிகளில் மேலும் 2 கப்பல்கள் வருகை தர உள்ளன. இன்றும் ஒரு கப்பல் வருகை தந்தது. 29 அல்லது 30 தேதிகளில் மற்றொரு கப்பல் வருகை தர உள்ளது. முன்னாயத்தமாக மற்றொரு கப்பல் 25 தேதி வருகை தர உள்ளது. எனவே ஏற்கனவே அறிவித்துள்ள கையிருப்பு அவ்வாறே நமக்கு கிடைக்கும். எனினும் 23, 24 தேதி தொடர்புடைய பிரச்சனை ஏற்பட்டது. 23, 24 தேதிகளில் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வருகை தரவிருந்தது. அந்த கப்பல் வருகை தராது என உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 11, 12 தேதிகளில் கப்பல் ஒன்று வருகை தரவிருந்தது. அந்த கப்பலும் வருகை தராது என அறிவிக்கப்பட்டது. இந்த 2 கப்பல்களினாலேயே நெருக்கடி ஏற்பட்டது. மசகு எண்ணெய் கையிருப்பில் சற்று தளம்பல் ஏற்படும். நெருக்கடி நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் அடுத்த மாதத்தின் மத்திய பகுதியில் மின்வெட்டை அமுல்படுத்த நேரிடும். எனவே முன்னாயத்தமாக டீசல் கையிருப்பை சேமித்து முன்னோக்கி நகர்வதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான தயார்படுத்தல்களை செய்திருக்கின்றோம். அனைவரும் ஒன்றிணைந்து எரிபொருளை பாதுகாக்கும் பட்சத்தில் குறிப்பாக பயணங்களை மட்டுப்படுத்தி அத்தியாவசிய பயணங்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்து செயற்பட்டால் நாடு என்ற ரீதியில் முன்னோக்கி பயணிக்க முடியும். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் நாடுகள் எரிபொருள் நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றன. இந்த நிலைமையை முகாமித்துவம் செய்வதற்காக பல்வேறு நாடுகளும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இலங்கையை பொறுத்தமட்டில் அதிகாரிகள் முதற்கட்டமாக எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அடுத்த கட்டமாக தற்போது QR குறியீட்டு முறைமைக்கு அமைய எரிபொருள் வாகனங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இந்த QR குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான முக்கியமான நோக்கமாக எரிபொருள் பயன்பாட்டு அளவை குறைக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த காலப்பகுதி முழுவதுமே எரிபொருள் நிலையங்களுக்கு வழமை போன்றே எரிபொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தன. எமது நாட்டின் நாளாந்த எரிபொருள் விநியோகத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு நாட்களும் டீசலை எடுத்துக்கொண்டால் 7300 மெட்ரிக் டன் டீசலும், பெட்ரோலை எடுத்துக்கொண்டால் 5300 மெட்ரிக் டன் பெட்ரோலும் நாளாந்தம் எரிபொருள் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. நாளாந்தம் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் எவ்வாறு விநியோகிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். மார்ச் மாதம் 9ஆம் திகதி டீசல் 7800 மெட்ரிக் டன்னும் பெட்ரோல் 5000 மெட்ரிக் டன்னும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 10ஆம் திகதி டீசல் 7000 மெட்ரிக் டன்னும் பெட்ரோல் 4000 மெட்ரிக் டன்னும் விநியோகிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மார்ச் 11ஆம் திகதி ஆகும்போது டீசல் 7000 மெட்ரிக் டன்னும் பெட்ரோல் 4200 மெட்ரிக் டன்னும் விநியோகிக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 12ஆம் திகதி டீசல் 6800 மெட்ரிக் டன்னும் அதே போன்று பெட்ரோல் 4200 மெட்ரிக் டன்னும் விநியோகிக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 14ஆம் திகதி டீசல் 7250 மெட்ரிக் டன்னும் பெட்ரோல் 5480 மெட்ரிக் டன்னும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டிருந்தன. அதே நேரத்திலே இந்த QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மார்ச் மாதம் 15ஆம் திகதியும் அதே போன்று நேற்றைய தினத்திலும் வழமை போலவே எரிபொருள் நிலையங்களுக்கு இந்த எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சந்தையில் எவ்வித எரிபொருளுக்கு தட்டுப்பாடும் இல்லாத நிலையில் முறையாக எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்ற நிலையில் ஏன் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். மார்ச் மாதம் முதல் 9 நாட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் டீசல் 57000 மெட்ரிக் டன்னும் பெட்ரோல் 47000 மெட்ரிக் டன்னும் நாடளாவிய ரீதியில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அளவை நாங்கள் பார்க்கும்போது அன்னளவாக 2 டீசல் கப்பல்களும் 1.5 பெட்ரோல் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 9 நாட்களில் மாத்திரம் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளின் அளவு
வளமையான சூழ்நிலையில் எமது நாட்டின் நாளாந்த எரிபொருள் பயன்பாடு நாங்கள் பார்க்கும் போது டீசல் 4800 மெட்ரிக் தொன்னும் பெட்ரோல் 4045 மெட்ரிக் தொன்னும் தான் நாளாந்த பயன்பாடாக இருந்து வருகிறது. எனினும் மார்ச் மாதத்தின் முதல் 15 நாட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வளமையான எரிபொருள் பயன்பாட்டை விட 2 மடங்கு அதிகளவிலான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தான் அதிகாரிகள் QR குறியீட்டு முறையை கொண்டு வந்து இந்த எரிபொருள் பயன்பாட்டினை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.